Hi guys, this is me Jagdes. நாம் இன்னைக்கு வந்து ஒரு 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபிட்னஸ் ட்ரெயினர் கூட வந்து பேச போகிறோம். அவர் வந்து 300+ பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. சினி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸையும் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. சமுத்திரகனி சார், சூரி சார், அதுக்கப்புறம் அத்துல்யா மேடம் எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ட்ரெயினர் மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவர் ஜி தமிழில் முகிலன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் கேரக்டரும் பண்ணியிருக்காரு, வில்லன் கேரக்டரும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க பேசலாம். ஹாய் ப்ரோ, வெற்றிகரமா அவங்க மீட் பண்ணியாச்சு. சென்னையில இருந்தாலும் இந்த ஜூம் மீட்டிங் மூலமா மீட் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு ப்ரோ. மேக்ஸிமம் வந்து யங்ஸ்டர்ஸ், பிகினர்ஸ், ஒரு இன்டர்மீடியேட்ல இருக்கவங்க, ட்ரெயினர் இல்லாம ஒர்க் அவுட் பண்றவங்க, அவங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் இது. ஸோ அதுல வந்து ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா கேட்டு வரேன், நீங்க அப்படியே லைனா ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒர்க் அவுட்டுக்கு நம்ம போறோம், ஸ்டார்ட் பண்றோம். அப்படி ஸ்டார்ட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மாசத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடலாம், 3 monthsல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடலாம், 6 monthsல கண்டிப்பா உங்களுக்கு பர்ஃபெக்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடலாம், இல்ல 4 monthsல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். யூடியூப்லயே நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் கூட சில இப்ப தமிழிலே வந்து பாத்தீங்கன்னா 6 மாதத்தில் அர்னால்ட் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். பட் அது பிராக்டிகலா புரோட்டீன்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுக்காம, ஸ்டெராய்ட்ஸ் அதெல்லாம் எடுக்காம நேச்சுரலா ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்குமா? 6 மாசத்துலயா? ஆமாங்க. ஆக்சுவலி வந்து 6 monthsல வந்து நீங்க அர்னால்டு லெவல்ல எனக்கு வர முடியுமான்னு தெரியல. பட் ஆனா 6 monthsல உங்களோட பிசிக்க வந்து நீங்க பயங்கரமா சேஞ்சஸ் பார்க்கலாம். உங்க இதுலயே வந்து ஷோல்டர்ஸ், தென் வந்து பைசப்ஸ், ஆப்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது. உங்களுக்கு ஷோல்டர்ஸ், பைசப்ஸ், லேட், இதுல எல்லாம் செஸ்ட், இதுல எல்லாம் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். நீங்க வந்து டயட்டோட வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 6 monthsல உங்களுக்கு ரிசல்ட் அந்த இது தெரியும். பட் ஆனா வந்து இந்த ரிசல்ட் வந்து எல்லாத்துக்கும் ஓகேவா இருக்காது. இப்போ வந்து ரொம்ப நான் ஜிம்முக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், லைக் ஃபுல்லா ஃபேட்டோட வந்துட்டு எனக்கு 6 monthsல எனக்கு அந்த ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது வந்து அந்த ரிசல்ட் அந்த டைம்ல அப்படி வராது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கே வந்து அவங்க ஃபேட் லாஸ் பண்றதுக்கே ஒரு 2 months ஆயிடும், 2 months 3 months ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க மசில் ட்ரைனிங் போற மாதிரி இருக்கும். ஸோ அங்கிருந்து போகும்போது அங்கிருந்து ஒரு 6 months ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் 9 months ஆயிடுச்சு. அவங்க நேச்சுரலா பண்ணும்போது அவங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 1 year ஆகும் அந்த பர்ஃபெக்டான பாடி வித் ஹெல்த்தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 year ஆகும். ஸோ அந்த 120 days, 3 months, 6 months அதெல்லாம் வந்து அப்படி ஆச்சுனாலும் வந்து அது லைஃப் டைமா நம்மளுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நம்மளுக்கு அது ஹெல்த்தியும் கிடையாது. நம்ம இன்னர் ஆர்கன்ஸ்ல பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சிடும். எனக்கு ப்ரோட்டீன் எடுக்கணும், வந்து இந்த டேக்கு வந்து இவ்வளவு ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸஸா ப்ரோட்டீன் எடுத்தோம்னா உள்ள இருக்க இன்னர் ஆர்கன்ஸ்லாம் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அது ப்ராப்பரா அதோட ஒர்க் பண்ணாது. தென் வந்து 2 hours 3 hours ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய மசில்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரைனிங் பண்ணா என்ன ஆகும்னா நம்மளுக்கு இன்ஜூர் தான் ஆகும். உங்களோட மசில் ஸ்ட்ரெயின் ஆகும், தென் உங்களோட மசில்ஸ் வந்து பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஜாயின்ஸ் எல்லாம் பயங்கரமா அடி வாங்கும். ஸோ இதனால பண்ணும்போது என்னன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜூர் ஆகும்போது உங்களுக்கு வந்து டிமோட்டிவேஷன் ஆகும். என்னடா என்ன பண்ணாலும் இப்படி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த டைம் பீரியட்ஸ் வந்து கணக்கு பண்ணாம நம்ம பண்றோம், பயங்கரமா பண்ண போறோம். சோ நம்ம மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப், அதான் சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு வந்து சடனா போகணும் இல்ல, லைஃப் டைமா இந்த கோல் எனக்கு இந்த பாடி எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்லோவா போனா ஸ்லோ ப்ராசஸ் எனக்கு பெட்டரா தோணுது. ஹெல்த்தை வந்து பாதிக்காம பண்ணணும் அப்படின்னா 1 year அப்படிங்கிற மைண்ட் செட்ல போனா நல்லது அப்படிதான். சூப்பர் ப்ரோ. இன்னும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. நேச்சுரலா ஒர்க் அவுட் பண்ணலாம்னு இருக்கோம். அப்படி ஒர்க் அவுட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சப்ளிமெண்ட்ஸ்ங்கிற மாதிரி, ஸ்டெராய்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம போக போறது இல்ல. பட் இந்த புரோட்டீன் பவுடர் அப்படிங்கிறது வந்து சிலர் வந்து என்னங்கிறாங்கன்னா புரோட்டீன் பவுடர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து சிலர் வந்து புரோட்டீன் பவுடர் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் உண்மையாவே புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாமா? ஏதாவது அதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஓகே, நான் வந்து புரோட்டீன் பவுடர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களையும் பார்த்திருக்கேன், எடுக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க 2 பேரையும் பார்த்திருக்கேன். ஸோ புரோட்டீன் பவுடர் ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நான் வந்து ஒண்ணுமே பண்ண போறது இல்ல, எனக்கு ஃபுல்லா நீங்க வந்து பிசினஸ் தான் பண்றீங்க, நான் வந்து ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருக்கேன், இத்தனை டைம் இவ்வளவு ஹவர்ஸ் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படிங்கும்போது உங்களோட வந்து ஃபுட் எடுக்க முடியும். அந்த நேச்சுரலா வந்து எக்கும் சரி, சிக்கனும் சரி, வெஜிடபிள்ஸும் உங்களால எடுக்க முடியும். அப்படிங்கும்போது நீங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. என்னால வந்து டே ஃபுல்லா நான் வந்து 14 hours என்னால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னால வந்து அந்த அளவுக்கு ஃபுட், அந்த அளவுக்கு மீல் என்னால எடுக்க முடியல, 6 meals அந்த மாதிரி எடுக்க முடியல. அப்படிங்கும்போது நீங்க வந்து நீங்க புரோட்டீன் பவுடர் எடுக்கலாம். இந்த இவங்க வந்து எடுக்கலாம், அவங்க வந்து எடுக்க கூடாது. ஓகே 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 ஓகே. பட் அதே சமயம் இவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி பண்றாங்க அதை பொறுத்து தான் அவங்க எடுக்கணுமே தவிர அவங்க எக்ஸஸா எடுக்க கூடாது புரோட்டீன்ஸ்.
ஓகே ஓகே. சும்மா இருக்க யாருமே வந்து அந்த புரோட்டீன்ஸ் எடுக்க வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஒருவேளை வந்து அப்படி நேச்சுரலா எடுக்கலன்னா என்ன ஆகும் ப்ரோ? ஒருவேளை இப்போ தெரியாம இப்போ ரேண்டமா சும்மா அது ஏதோ பூஸ்ட் பாட்டில் மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு எடுத்து போட்டுக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி எடுத்தா என்ன ஆகும்? நான் அந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். அவங்க ஜிம்முக்கு வந்து ஜாயின் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட வந்து கேட்கறது என்ன சப்ளிமெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க வந்து ரெகுலரா ஜிம்முக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம தைரியமா சொல்லலாம், நீங்க இந்த இது எடுங்க, இந்த ப்ரோட்டீன் எடுங்க, இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு. பட் இந்த டைம்ல வந்து மார்க்கெட்ல வந்து எல்லாமே வந்து 100% பியூரா அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஸோ அதனாலேயே நான் யாருக்கும் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றது இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, அதை வாங்கிட்டு வந்து அதை குடிச்சா உடம்பு ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருக்காங்க. பட் அது குடிச்சா மட்டும் போதாது, அது நம்மளுக்கு வந்து டயட் தான், சப்ளிமெண்ட் தான். ஓகேவா? நம்ம வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த மசில் ஃபார்மேஷன் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணணும். பட் இது குடிச்சா வந்து என்னென்ன சைடு எஃபெக்ட் ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னது என்னன்னா, ப்ராப்பர் ஸ்லீப் கிடையாது, அவங்களால ஒழுங்கா தூங்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து சப்ளிமெண்ட் சாப்பிட்டு விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சப்ளிமெண்ட் இல்லாம ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களால அதை பண்ண முடியாது, அந்த வெயிட் பண்ண முடியாது, வெயிட் ட்ரைனிங் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெக்கவரி இருக்காது, அந்த அளவுக்கு வந்து ஸ்டாமினா இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் பார்த்த சைடு எஃபெக்ட். ஓகே ப்ரோ. அப்போ புரோட்டீன் பவுடர் நம்மளுக்கு வேண்டவே வேணாம், இருக்கிறத வச்சே நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க, ஒருவேளை ட்ரெயினர் இல்லாம ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எந்த மாதிரி ரீசன்ஸ் மேஜரா இந்த மாதிரி ரீசன்ஸ்னால இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்கு? ஆக்சுவலி வந்து ஜிம்முக்கு வந்து நிறைய பேர் இன்ஜூர் ஆகிட்டு போயிருக்காங்க, நானே பார்த்திருக்கேன். என்ன பண்ணிடுவாங்க அப்படி, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜிம் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க புதுசா ஜிம்முக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்து அங்க இருக்க ட்ரைனர்ஸ் கூட கேட்க மாட்டாங்க என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஸோ ட்ரைனரே வந்து தான் ஜாயின் பண்ணிருக்கேன், நீங்க வந்து நியூ தான், ஸோ நீங்க நியூ டு ஜிம், ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கார்டியோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் வெயிட் ட்ரைனிங் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு ட்ரைனர் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜிம்ல ட்ரைனர் யாராவது நல்லா பிசிக்கா வச்சு அவங்க ட்ரைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்னென்ன வெயிட் தூக்குறாங்கன்னு பார்ப்பாங்க, அவங்க எங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடுவாங்க, அவங்க பண்ணிட்டு வச்சும்போது அதை தம்பளத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இன்ஜூர் ஆகுது. அது வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற வந்து ஆல்ரெடி ஒரு 1 year 3 years அவர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, அவர் வந்து போஸ்டர் கரெக்டா வச்சு பண்ணிட்டு இருப்பாரு. பட் என்ன இவன் போய் குருட்டுத்தனமா எடுத்து அடிக்கிறது. ஸோ அதனால வந்து இன்ஜூர்ஸ் ஆகும், ஜாயின்ட்ல பயங்கரமா அடிவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூமர் கொஸ்டின்ஸ், பூமர் அங்கிள் கொஸ்டின்ஸ். அதாவது ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து ஜிம்முக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருப்பாங்க. பட் அப்படி போலான்னு நினைக்கும் போது இப்ப போகாத, போனா ஹைட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து உண்மையாவே வந்து சின்ன பசங்க வந்து ஹைட் ஒர்க் அவுட் பண்ணா ஹைட் குறையுமா? சின்ன பசங்க வந்து ஜிம்முக்கு வந்தா மோஸ்ட்லி ட்ரைனர்ஸ் வந்து அவங்களுக்கு பெரிய வெயிட் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து எல்லாத்துக்குமே ஜிம்முக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா சிக்ஸ் பேக் அப்படிங்கறதா இருக்கும். அது ஒரு ட்ரெண்ட் செட் மாதிரி பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு போறியா, அப்ப சிக்ஸ் பேக் வச்சிட்டியா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். சிக்ஸ் பேக்கை பத்தி உங்களோட சஜஷன்ஸ்? ஆக்சுவலி வந்து சிக்ஸ் பேக் வந்து நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணியிருக்கேன், நான் வச்சிருந்தேன். சில டைம் சிக்ஸ் பேக் வைப்பேன், பட் அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு இது. ரொம்ப ரேரான ஆள் தான் வந்து அந்த மாதிரி சிக்ஸ் பேக் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் சிக்ஸ் பேக் வைக்கிறது வந்து ஹெல்த்தி அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு வந்து அது ஹெல்த்தி, சில பேருக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிக்ஸ் பேக் எல்லாம் இருக்கும், பட் அவங்க பாடி ஃபேட் வந்து 10% இருந்தாலும் அவங்களுக்கு சிக்ஸ் பேக் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாடி ஃபேட் 5க்கு கொண்டு போனாலும் அவங்களுக்கு சிக்ஸ் பேக் வரும். ஸோ பாடி ஃபேட் வந்து 10-15 இருந்தால் தான் பாடிக்கு ஹெல்த்தி. ஸோ இன்னர் ஆர்கன்ஸும் அந்த அளவுக்கு பெரிய அடி வாங்காது, நம்மளோட வெளியே இருக்க மசில்ஸ்க்கும் சேஃப். பாடி ஃபேட் 5% இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பா இன்ஜூர் ஆகும், சம்திங் அது நாட் ஹெல்த்தி. ஒரு 10-15 அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹெல்த்தி. அது காம்படிஷனுக்கு போறவங்க தான் வந்து 2% வந்து நிறைய பேர் வந்து வச்சுட்டு மயக்கம் போட்டு விடுவாங்க அங்கேயே. நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க, அந்த என்ன மரம் ஏறுறவங்க ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்க எல்லாம் சிக்ஸ் பேக் வச்சிருப்பாங்க. ஆமா, நேச்சுரலா இருக்கும். ஃபேட் பர்சன்டேஜ் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். 10% ஃபேட்னா 10% ஃபேட் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அவங்க ஹெல்த்தியாவும் இருப்பாங்க, நல்லா எனர்ஜெட்டிக்காவும் இருப்பாங்க. இன்னொரு கொஸ்டின், இது நான் ரேண்டமா இப்போ நீங்க பேசும்போது தோணுச்சு. இப்போ வந்து நான் ஒர்க் அவுட் பண்றோம், இப்போ ஒர்க் அவுட் பண்றத வந்து சொன்ன மாதிரி இப்போ 10% 15% சொல்றோம், அதை வந்து இப்போ மெஷர் பண்ணலாமா? இப்போ எப்படி நம்ம மெஷர் பண்றோம்? ஒர்க் அவுட் பண்ற ப்ரோக்ரஸிவா போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம இப்போ எல்லா ஜிம்லயும் வந்துருச்சு, ஃபேட் கேலிபர்னு ஒன்று வந்துருக்கு, உங்களோட வெயிட் ஹைட்னு எல்லாமே மெஷர் பண்ற மாதிரி வந்துருச்சு. சில கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க ஃபேட் செக்அப் பண்ணிக்கலாம். செக்அப் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் இருக்கும். சூப்பர். மேஜரா நம்ம மைண்டுக்குள்ளார இருந்த ரொம்ப நாளா என்னோட மைண்ட்ல இருந்த क्वेश्चंस எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிட்டீங்க. இந்த வீடியோ ஒரு பிகினர் ஆர் இன்டர்மீடியேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். பட் இது ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, பார்ட் 2 வீடியோவும் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், ஷைனிங் ஆஃப், ஜெகதீஷ்.